வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தமிழகம் சனாதனத்திற்கு எதிரான மாநிலம் என பாராளுமன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்த கருத்து குறித்த கேள்விக்கு சனாதானம் குறித்து பலமுறை பதில் அளித்துள்ளேன். சனாதன விவகாரத்தை அரைத்த மாவையே அரைக்க விரும்பவில்லை. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சென்னை தண்டையார்பேட்டையில் நவீன பேருந்து நிலையம் 1.38 ஏக்கர் பரப்பளவில் 26.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. இதனை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அருகில் இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, தண்டையார்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் அதிநவீன பேருந்து நிலையம் மற்றும் விளையாட்டு மைதானம் ஆகிய 2 பணிகள் முடிவடைந்து வருகின்ற ஜனவரி மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்பந்தங்கள் முடிக்காத நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நீங்கள் சொல்லி உள்ளீர்களே என்ற கேள்விக்கு, ஒப்பந்த பணிகள் நடைபெறும் இடத்தில் அமைச்சர் என்கின்ற முறையில் நானும் துறையில் அதிகாரிகளும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இயற்கை சீற்றங்களால் காலதாமதமானாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படும். திருப்பரங்குன்றம் புகார் தொடர்பாக ஒரு தரப்பினர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் என்ற செய்தியாளரின் கேள்விக்கு, போராடுவது அவரவர் உரிமை. உண்ணாவிரதத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். தமிழகம் சனாதனத்திற்கு எதிரான மாநிலம் என பாராளுமன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்த கருத்து குறித்த கேள்விக்கு சனாதானம் குறித்து பலமுறை பதில் அளித்துள்ளேன். சனாதன விவகாரத்தில் அரைத்த மாவையே அரைக்க விரும்பவில்லை. தேர்தலை மனதில் கொண்டுதான் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் என்ற கேள்விக்கு, அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இது போன்ற திட்டங்களை அறிவித்திருக்கலாமே என தெரிவித்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்ட பல்வேறு பணிகளில் ஒரு பிரிவான தண்டையார்பேட்டை பேருந்து நிலையத்தை புதிதாக வடிவமைக்கின்ற பணி தொடங்கப்பட்டு ஜனவரி மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒப்படைக்க இருக்கின்றார். அதனுடைய திட்ட மதிப்பு என்பது 20 கோடி ரூபாய் அளவிலே உருவாக்கப்படுகின்ற அந்த பேருந்து நிலையம் என்பது போக்குவரத்து கழகம் தொடங்கிய போது முதலில் துவக்கப்பட்ட பணிமுனை, வரலாற்று சிறப்புமிக்க பணிமுனையை வரலாற்றில் இடம்பெற இருக்கின்ற வரலாற்று நாயகன் எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அது ஜனவரி மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும். அதோடு இணைந்து ஆர்கே நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் அதிக அளவு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் இங்கிருந்து தான் உருவானது. கேரம் முதல் கொண்டு, பாக்ஸிங் முதல் கொண்டு, கபடி முதல் கொண்டு எல்லா விளையாட்டு போட்டிகளும் இங்கிருந்து தான் உருவானது. அந்த விளையாட்டு வீரர்களுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கின்ற
மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் விளையாட்டுத்துறையுடைய பொற்காலம் என்றால் மிகையாகாது. அந்த வகையிலே பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் தற்போது 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டேபிள் டென்னிஸ் மற்றும் சிலம்பம் மைதானம், குத்துச்சண்டை அரங்கம், கூடைப்பந்து விளையாட்டரங்கம், உடற்பயிற்சி கூடம், பிசியோதெரப்பி அறை, பல்நோக்கு மண்டபம், சிறப்பான கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி இவற்றோடு சேர்த்து சட்டப்பேரவை உறுப்பினர் எபினேசர் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு இணங்க ஒரு கேரம் அரங்கமும் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பணிகளும் ஜனவரி மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த ஒப்பந்த பணியாளர் ஒப்பந்தம் எடுத்துட்டு அந்த பணிகளை முடிச்சாங்களா? அவங்களுக்கு அபராதம் விதிங்கலாம் முடியாதவங்கள அபராதம் நிச்சயமாக எங்களை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகள்லாம் தேர்தல் அறிக்கையிலே இல்லை. பல்வேறு இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்கள் போன்றவற்றின் மத்தியில் இந்த பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு முறை ஆய்வுக்கு வருகிறேன். அதேபோல் எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்கள் ஒரு முறை ஆய்வுக்கு வருகின்றார். எங்கள் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்கள் வருகின்றார். அதேபோல் சென்னை மாநகர பணி என்பதால் நம்முடைய மாநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்கள், மாநகர மேயர், அதேபோல் ஆர்டிசி ரவி போன்றவர்கள் உடனிருந்து ஒத்துழைத்து அனைவரும் ஒரு சேர இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு குறித்த காலத்தில் கொண்டு வருவதற்குண்டான அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தரப்பினர் உண்ணாவிரத போராட்டம் தற்போது ஈடுபட்டு வராங்க. அவரவர்கள் உரிமை, அந்த உரிமையை இந்த ஆட்சி மறுப்பதில்லை என்பதற்கு அந்த உண்ணாவிரத அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு. சனாதனத்துக்கு எதிரான மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது மத்திய அமைச்சர் பாராளுமன்றம். நான் ஏற்கனவே பல தடவை இந்த பதிலை சொல்லிட்டேன். நீங்கள் அரைச்சமாகவே அரைக்க வேணாம், புதுசாக ஏதாவது கேளுங்க. சார், தேர்தலை மனசில் வச்சு தான் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறதா எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவர் தேர்தலை மனதில் வச்சுக்கினேன். அவர் ஆட்சி காலத்தில் இது மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்துடலாம்ல. இப்போ 1500 சொல்லியிருக்காருல்ல, அவர் எப்படி சரி.